தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் எபிரேயர் 13வது அதிகாரம் அதன் 16வது வசனத்திலிருந்து சிந்திக்க இருக்கின்றோம். எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனம் தமிழ் மொழிபெயர்ப்பை விட ஆங்கிலத்தில் அருமையாக வந்திருக்கிறது. ஆங்கிலத்தில் நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தினுடைய ஆழத்தை கூடுதலாக அறிந்து கொள்ள வாய்ப்பு உண்டாகிறது. அப்படியாக நான் ஆங்கிலத்திலே இந்த வசனத்தை வாசித்து காட்டுகிறேன். NASB நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள்ல இருந்து நான் வாசிக்கின்றேன். And do not neglect doing good and sharing, for with such sacrifices God is pleased. பிரியமானவர்களே, கவனிக்க வேண்டும். இங்கே neglect என்கிற பதத்தை, அடுத்ததாக sharing என்கிற பதத்தை, அடுத்ததாக pleased என்கிற பதத்தை. இப்பொழுது நான் வாசித்த இந்த ஆங்கில வசனத்தை அப்படியே தமிழிலே நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். நன்மை செய்வதையும் பகிர்ந்தளிப்பதையும் அசட்டை பண்ணாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மூலம் தேவன் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறார். இப்படியாகத்தான் ஆங்கிலத்திலே இந்த எபிரேயர் 13:16 மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே தமிழை விட இது சிறந்த ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய மொழிபெயர்ப்பாக காணப்படுகிறது. நன்மை செய்வதையும் பகிர்ந்தளிப்பதையும் அசட்டை பண்ணாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மூலம் தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். பிரியமானவர்களே, உண்மையாகவே நன்மை செய்வதும் பகிர்ந்தளிப்பதும் இந்த வசனத்தின்படி ஆராதனையின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. பொதுவாக பலிகள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் இறைவனின் கோபத்தை தணிப்பது. ஆகவே நாம் செய்கிற நன்மைகள், பகிர்ந்தளிப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் இறைவனுடைய கோபத்தை தணித்து அது அவரை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடியதாக இருக்கிறது. God is pleased. தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். இன்னொன்றையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த எபிரேயர் 13:16 என்பது வெறும் ஓர் அறிவுரை மட்டுமல்ல. நன்றாக இதை கவனிக்க வேண்டும். மாறாக இது ஒரு நேரடியான கட்டாய கட்டளையான ஓர் அறிவுரை. அதாவது இது அறிவுறுத்தம் செய்கின்ற ஒரு நேரடியான கட்டாய கட்டளையாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொன்னால் a direct imperative command and exhortation. ஆகவே இது வெறும் அறிவுரை என்று மட்டும் நாம் இதை நினைத்துவிடக்கூடாது. மாறாக இது அறிவுரையோடு கூட சேர்ந்த ஒரு நேரடியான கட்டாய கட்டளை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கட்டளை என்று சொன்னாலே கண்டிப்பாக அதை நாம் செய்தாக வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தாக வேண்டும். அதுதான் கமாண்ட், கட்டளை என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னொன்றையும் இந்த இடத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் நன்மை செய்வது, பகிர்ந்தளிப்பது என்று நாம் தவறாக நினைத்துவிடக் கூடாது. உண்மையாகவே ஆதி திருச்சபையினர் சபைக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள், சபைக்கு நன்மை செய்தார்கள், அதிகமாக பகிர்ந்தளித்தார்கள். எடுத்துக்காட்டு அப்போஸ்தலர் 2:44-45 எல்லாம் நாம் தெளிவாக அதை குறித்து பார்க்கிறோம். உண்மைதான். ஆனால் இந்த வசனமானது எபிரேயர் 13:16 உலகளாவிய அழைப்பாக இருக்கிறது. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, சமூகத்தில் உள்ள மக்களுக்கும் நாம் நன்மையும் பகிர்ந்தளிப்பும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அழைப்பாக இந்த வசனம் இருக்கிறது. முக்கியமாக சொன்னால் இந்த வசனமானது இதே அதிகாரத்தில் உள்ள 2வது வசனத்துடன் இணைப்புடையதாக இருக்கிறது. எபிரேயர் 13:2 என்ன சொல்லுகிறது?
அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். ஆகவே இந்த வசனத்தோடு இந்த 16வது வசனம் இணைப்புடையதாக தொடர்புடையதாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் வெறும் சபைக்கு, நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு மட்டும், நம்முடைய சமூகத்திற்கு மட்டுமல்ல, சபையையும் தாண்டி சமூகத்தில் உள்ள மக்களுக்கும் நன்மை செய்ய தேவனால் அழைக்கப்படுகிறோம். அதில் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறார். இதை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. டு நாட் நெக்லெக்ட். ஆங்கிலத்தில் அழகாக வருது, நெக்லெக்ட். அசட்டை பண்ணாதிருங்கள். ஏனென்றால் தேவன் இதன் மூலம் மகிழ்ச்சி அடைகிறார். ஏனென்றால் இது நன்மை செய்வதும் பகிர்ந்தளிப்பதும் இறைவனுடைய பார்வையில் பலிகளாய் காணப்படுகின்றன. பிரியமானவர்களே, நாம் எல்லாம் ஒன்றை மறந்து விட்டோம். இந்த நேரத்தில் அதை நாம் நினைவு கூற வேண்டும், நியாயமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் இவ்வளவு நாகரிகத்தோடு உடை அணிந்தவர்களாக, கல்வி அறிவு உள்ளவர்களாக, வசதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் இதற்கு காரணமே கிறிஸ்தவம் தான். ஆதி காலத்தில் நம்முடைய இந்திய தேசத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு வந்த கிறிஸ்தவ அருட்பணியாளர்கள், மிஷனரிகள் தான். அவர்கள் வரவில்லை என்று சொன்னால், அவர்கள் உதாரத்துவமாய் தங்களுடைய கைகளை நீட்டவில்லை என்று சொன்னால், நன்மையையும் இந்த பகிர்ந்தளிப்பையும் அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு நாம் இந்த நாகரிகத்திற்கு வந்திருக்க முடியாது. இவ்வளவு நாகரிகமாக நாம் வாழ்ந்திருக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த நன்றியை மறந்து விட்டோம். நமக்காக அவர்கள் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ அடிஸ்தானத்தை தங்களுடைய நன்மைகள் மூலமாக, பகிர்ந்தளிப்பு மூலமாக செய்து வைத்து போனார்கள். அந்த அஸ்திபாரத்தின் மேல்தான் இன்றைக்கு நாம் சுகமாய், ஆறுதலாய், மகிழ்ச்சியாக காணப்படுகிறோம். எடுத்துக்காட்டு, வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்தார். அவரை பத்தி நமக்கு தெரியும். அவருடைய பின்புலம், செருப்பு தைக்கிற ஒரு நபருக்கு மகனாக பிறந்தவர். இவரும் செருப்பு தான் தைத்து கொண்டிருந்தார். கேவலமான வேலை இல்லை, உண்மையாக செய்கிற எல்லா வேலைகளும் சிறந்த வேலைகளே. ஆனால் நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு தொழில் செய்தவர், அதுல எவ்வளவு வருமானம் கிடைச்சிருக்கும்? ரொம்ப சுருக்கமா தான் கிடைச்சிருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தவர் கிறிஸ்துவுக்காக நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்தார். அப்படி வந்தவர் தான் அவருக்கு கிடைத்த பொருட்கள் மூலமாக, செல்வத்தின் மூலமாக அவர் செய்த நன்மை, பகிர்ந்தளிப்பு தான் செராம்பூர் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். உண்மையாகவே இன்னைக்கு நம்ம படிக்கிறோம்ல, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, காமராஜர் யூனிவர்சிட்டி, எவ்வளோ யூனிவர்சிட்டிகள் படிக்கிறோம்ல. இதற்கெல்லாம் அடிக்கோள் இட்டவரே வில்லியம் கேரி தான். அந்த செராம்பூர் யூனிவர்சிட்டி தான் இந்த யூனிவர்சிட்டிகளுக்கெல்லாம், பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் மாதிரியானது. அதற்கு முன்னாடியே ஒரு பல்கலைக்கழகம் இந்தியாவில் இருந்தது, நாலந்தா பல்கலைக்கழகம். உண்மைதான். ஆனா அது கவர்மெண்டால அங்கீகரிக்கப்படாத ஒரு பல்கலைக்கழகம். அது மதவழிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம், குறிப்பாக புத்த மத ஒரு பல்கலைக்கழகமாக அது இருந்தது. ஆனால் செராம்பூர் யூனிவர்சிட்டி தான் இங்கிலாந்து கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் யூனிவர்சிட்டி. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்ம படிக்கின்ற பல்வேறு பல்கலைக்கழகங்கள் உருவாகின. இப்ப யோசித்து பாருங்க. அதான் ஒரு நபர் அழகா சொன்னாரு, ஒரு இடத்துல மக்கள் நாகரிகமா வாழ்றாங்கன்னா அங்க போய் நீங்க தேடி பாருங்க, அங்க ஏதாவது ஒரு மூலையில ஒரு அருட்பணியாளருடைய, மிஷனரியினுடைய கல்லறையை நீங்க பார்க்க முடியும்னு சொன்னார். உண்மையில சிந்திச்சு பார்க்கணும். நாம் இந்த நிலைமைக்கு வந்திருப்பது நம்மை தேடி வந்த அந்த பயணியர்ஸ், கிறிஸ்தவ முன்னோடிகள் தான், முன்னோர்கள் தான். இன்னும் இப்படி எவ்வளவோ பேரை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன், பென்னிக்குக் நமக்கு தெரியும், தேனி மாவட்டத்துல மிகவும் பிரபலமான ஒரு மாபெரும் உன்னத மனிதன், மக்களால் தெய்வத்தை போல பார்க்கப்படுகிற ஒரு மனிதர். தன்னுடைய செல்வங்களை எல்லாம் விற்று இங்க வந்து என்ன செய்தார்? பெரியார் அணையை கட்டினார். இன்றைக்கு அந்த அணையின் மூலமாகத்தான் தேனி மாவட்டமே செழிப்புற்று இருக்கிறது. இப்போ சிந்திக்கணும், அவர்கள் வந்து தங்களுடைய பொருட்களை நன்மைக்காகவும் பகிர்ந்தளிப்புக்காகவும் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம். உண்மையாகவே நாம் நன்றிகட்ட கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டோம், மாறிக்கொண்டிருக்கிறோம்.
நமக்காக அவங்க நல்ல ஒரு அடிஸ்தானத்தை, கிறிஸ்தவ அடிஸ்தானத்தை தங்களுடைய நன்மைகளாலும் பகிர்ந்தளிப்புகளாலும் வைத்து போனாங்க. நம்முடைய சந்ததிகளுக்கு, கிறிஸ்தவ சந்ததிகளுக்கு, நம்முடைய சமூக மக்களுக்கு நாம் எதை விட்டு விட்டு வைத்து விட்டு போக போகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சுயநல வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம மூழ்கி விட்டோம். தமிழ்ல சொல்லுவாங்க, தன்பெண்டு தன்பிள்ளை தஞ்சோர். இதுதான் கிறிஸ்தவத்தின் நிலைமை. இல்ல, கிறிஸ்தவம் என்பது உலகளாவியது. அது உலக மக்களின் நன்மையை கருத்தில் கொண்டது. இதை நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம். ஏன், நம்ம சபையில உள்ள நபர்களுக்கு நம்ம உதவி செய்யறோமா? சிந்திக்கணும். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ குரூப்ஸ் வாட்ஸ்அப்ல இருக்குது, நம்முடைய சபை குரூப்புகள், குழுக்கள். அதுல எல்லாம் பாருங்க, 200 பேர் 300 பேர் இருப்பாங்க குறையாம. அதுல ஏதாவது ஒரு குறிப்பு வருது, பண தேவைக்காக ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, ஏதோ விதத்துல கஷ்டப்படுறாருன்னு அவர்களுடைய சபையில ஒரு லெட்டர் எழுதி 30 இடத்துக்கு கையெழுத்து வாங்கி அதையும் இந்த வாட்ஸ்அப்ல போட்டிருப்பாங்க. எத்தனை பேர் அதற்காக நாம் அனுப்புகிறோம்? சிந்திச்சு பாருங்க. 200 பேர் இருக்கிறோமே, ஏறக்குறை 250 பேர் இருக்கிறோமே. ஒரு ஆளுக்கு, ரொம்பலாம் வேண்டாம், ஒரு ஆளுக்கு தலைக்கு 500 ரூபாய் வச்சு அனுப்புனாலும் 200 250 பேர் அனுப்புனா என்ன ஆச்சு? ஏறக்குறைய 1 லட்சத்திலிருந்து 1.25 லட்சம் அவருக்கு நிதியாக கிடைக்கும். ஆனா செய்கிறோமா? நம்ம என்ன பணம் உள்ளவங்க அனுப்புவாங்க, ஏதோ நம்ம பணமே இல்லாம ரோட்ல திரிகிற மாதிரி பணம் உள்ளவங்க அனுப்புவாங்க. கிறிஸ்தவம் இன்னைக்கு உண்மை இவ்வளவு ஒரு அடிமட்ட நிலையில் இருக்கிறோம். நம்ம சிந்திக்கணும். இன்னும் சிலர் தங்களுடைய குடும்பத்திற்கே பணத்தை சேர்த்து வைக்கிற கிறிஸ்தவங்கள்லாம் இருக்கிறாங்க. 10 தலைமுறை 20 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி சேர்த்து வைக்கிறாங்க. எவ்வளவு சுயநலம்! சிந்திக்கணும். ஆதிகால மிஷனரிகள் சுயநலத்தோட இருந்திருந்தா இன்னைக்கு கௌபீனம் என்று சொல்லுவாங்க. கௌரவமா நான் சொல்றேன், கோவணம் கட்டிட்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட மக்கள்லாம் பெண்கள் மேல் சட்டை அணிய முடியாது. அதை மாற்றியது நம்முடைய கிறிஸ்தவ அர்ப்பணியாளர்கள். நம்ம மறந்துட்டோம், நன்றி கட்டு போயிட்டோம். நம்ம என்றைக்கு நம்ம சீர்பட போறோம்? சிந்திங்க. சுயநலம், பெருமை, சபைக்குள்ளேயே மீட்டிங் வச்சு நல்லா ஆடு எண்ணெய், கோழி எண்ணெய், பிரியாணி எண்ணெய், அதான் சுயநல வாழ்க்கை. சிந்திக்க வேண்டும். எனக்காக என்னுடைய கிறிஸ்தவ முன்னோடிகள் தங்களுடைய நன்மைகள் மூலமாக, பகிர்ந்தளிப்புகள் மூலமாக நல்ல ஒரு கிறிஸ்தவ அடித்தளத்தை இன்று வைத்து போயிருக்கிறார்கள். நான் அல்லது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக, எதிர்கால நம்முடைய கிறிஸ்தவர்களுக்காக, நம்முடைய சமூக மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக என்னத்தை கிறிஸ்துவின் சார்பில், கிறிஸ்தவத்தின் சார்பில் எதை வைத்து விட்டு போகிறோம் என்பதை கண்டிப்பாக நம்ம இறைவனுடைய சமூகத்திலிருந்து சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் போதாது, சிந்தித்து பரிசுத்த ஆவியாகிய கடவுளின் வல்லமையோடு நாம் செயல்பட வேண்டும். செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். எபிரேயர் 13:16 உலகளாவிய அழைப்பு. அது நேரடியான கட்டாய கட்டளை. நன்மை செய்யவும் பகிர்ந்தளிக்கவும் மறவாதிருங்கள், அசட்டை பண்ணாதிருங்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் நம்முடைய இறைவன், நம்முடைய தந்தை பிரியமாயிருக்கிறார். அது நிமித்தம் மகிழ்ச்சி அடையக்கூடியவராயிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, காலங்களை, நாட்களை அசட்டை செய்ய வேண்டாம். இறைவன் சொன்ன இந்த கட்டளையின்படி நாம் சபை, அடுத்ததாக சமூகம் என்று நம்முடைய கைகளை அனைவருக்கும் விரித்து கொடுப்போம். இந்த சமூகம் கிறிஸ்தவத்தினால் ஏற்கனவே அடைந்த நன்மையைப் போல இன்னும் பல நன்மைகளை அடையட்டும். நம்முடைய எதிர்கால கிறிஸ்தவமும் நம்முடைய சமூக மக்களும் அது நிமித்தம் அதன் வாயிலாக கூட கிறிஸ்துவை அறிந்து நித்தியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தருக்கென்றே நன்மைகளையும் பகிர்ந்தளிப்புகளையும் செய்து அவரை மகிழ்ச்சி அடைய செய்து நம்முடைய சபையையும் நம்முடைய சமூகத்தையும் கிறிஸ்துவுக்கு நேராக
வழிநடத்துவோமாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும்.